108 கேஜி இருந்தேன்னா 98 கேஜி வந்திருக்கிறேன். இந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிதானமாக என்னோடய வெயிட்டை புட் ஆன் ஆக ஆக கடைசியாக நான் வந்து 108 கேஜிஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டேன். என்னடா இது நம்ம 108 கேஜி வந்துட்டோமே, எப்படியாச்சும் நான் வெயிட் லாஸ் பண்ணி தானே ஆகணும். எல்லா முறையும் வெயிட் லாஸ் பிளான் பண்ணுறோம், ஆனால் ஏதாவது ஆகி மறுபடியும் அந்த வெயிட் நம்மளுக்கு புட் அப் ஆயிடுது. நான் என்ன பண்ண சொல்லி யோசித்து ஒரு ப்ராசஸை கண்டுபிடிச்சி அந்த ப்ராசஸை ஃபாலோ ஆக ஆக மறுபடியும் நான் வெயிட் ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நிதானமாக வெயிட் ரெடியூஸ் ஆக ஆக லாஸ்ட் 4 months தான் 10 கேஜிஸ் கம்மியாகி இப்போது 98 கேஜி வந்து ரீச் ஆகிருக்கிறேன். இந்த 98 கேஜி கம்மியாகிறதுக்காக என்ன பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய 108லேருந்து 98, அதாவது 10 கேஜி எப்படி ரெடியூஸ் பண்ணேன் அதுக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு அன்றைக்கி நான் என்னோடய வெயிட்டை லாக் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா, அந்த லாக்கான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் அதை பார்த்துருங்க. நானும் இதுக்கு முன்னாடி நிறைய முறை வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறேன். நிறைய முறை யோசித்து நிறைய முறை ட்ரை பண்ணி 3 கேஜிஸ் வரைக்கும் நான் லாஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 3 கேஜிங்கிறது 4 கேஜி அதிகமாகிடும். ஏன்னா நான் லூஸ் பண்ண ஒரு கேஜி 3 கேஜிஸோட எக்ஸ்ட்ரா ஒரு கேஜியெல்லாம் அதிகமாகிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய முறை நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், ஆனால் எப்போவுமே நான் சக்ஸஸாக பண்ணதில்லை. ஆனால் இந்த முறை நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகணும். ஏன்னா இது ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா, அந்த ஃபோட்டோ வந்துட்டு எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோ தான். நானே எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் ஒருத்தனே சிங்கிளாக இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுக்கல. நிறைய ஃபோட்டோ எடுக்க நான் அவாய்டே பண்ணிட்டேன். ஏன்னா நான் 108 கேஜி இருக்கும்போது என் தொப்பையாகட்டும், என்னோடய ஃபேஸ் கட் ஆகட்டும், நான் பார்க்குறக்கே ஆகட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் இந்த முறை நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சப்போ நான் ஃபஸ்ட்டு மெயினாக நினச்சது என்னென்னா, எல்லா முறை எங்கே தப்பு பண்ணுறோம் அது யோசிக்கலாம். அந்த தப்பை இந்த முறை பண்ணாமல் எப்படி நம்ம அந்த வெயிட் லாஸை வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணி அட்லீஸ்ட் என்னோட ஹைட்டுக்கு வந்துட்டு நான் ஆக்சுவலி 80 கேஜி 82 கேஜி இருந்தால் ஓகே. ஆனால் 108 கேஜிஸ் இருக்கிறேன்னா கிட்டத்தட்ட 30 கேஜிஸ் லைக் 25 to 30 கேஜி வரைக்கும் நான் அதிகமாக்குறேன்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதனால தான் இந்த முறை ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமை பண்ணுறோம், ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணுறோம். ஆனால் அந்த எஃபர்ட் போடுறது எனக்கு தெரியக்கூடாது, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் பண்ணலான்னு முடிவு எடுத்தேன். அதனால இந்த முறை நான் வந்துட்டு ஒரு 4 ஸ்டெப்பை 4 ஒரு பாயிண்ட்ஸாக பண்ணி அந்த 4 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராமை பண்ணலான்னு நினச்சேன். அந்த மாதிரி நான் நினைக்கும் போது ஃபஸ்ட்டு திங் என்னோடய மைண்டில் வந்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன், அந்த மிஸ்டேக்கை பார்த்து அந்த மிஸ்டேக் இந்த முறை ஏதாவது கரெக்ட் பண்ண முடியுமா நான் நினச்சது தான். அந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, எல்லா முறையும் நான் 1 மாதத்தில் இல்லை 2 மாதத்துக்குள்ளேயே நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என் மைண்ட் செட்டை ரெடி பண்ணிக்குவேன். அப்போ 1 மாதம் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவேன், வாக் பண்ணுவேன், கரெக்டாக சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணிடுவேன், எல்லாமே பண்ணிடுவேன். ஆனால் அந்த 1 மாதத்துக்கு அப்புறமா என் மைண்டே வந்துட்டு நம்ம 1 மாதம் பண்ணிட்டோமே சில ஒரு ரிலாக்ஸேஷனும் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா பார்க்க நார்மல் லைஃப் ஸ்டைலில் நம்ம இன்வால்வ் ஆக ஆக மறுபடியும் நம்ம அந்த வெயிட் லாஸ் பண்ணது எல்லாமே கெயின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்னொன்று என்னென்னா, எல்லாமே ஒரே முட்டில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதாகட்டும், வாக்கிங் பண்ணுறதோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி எடுத்தாலும் அந்த ஆக்டிவிட்டியும் பண்ணுறது, அதே டைமில் நம்ம ஃபுட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது, எல்லாமே ஒரே முட்டில் பண்ணிவிட்டு அது 1 மாதத்துக்கு கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக கண்டினியூ ஆகவே ஆகாது. மறுபடியும் அது ஒரு ஃபெயிலியரில் தான் போய் முடிச்சிடும். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நான் யோசிச்சதுனால என்ன பண்ணேன்னா, சரி இந்த முறை நம்ம வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம், ஆனால் இந்த முறை வெயிட் லாஸ் பண்ணுறது வாபஸ் நம்மளோட வெயிட்டை ரீகெயின் பண்ணாமல் அது அப்படியே கன்சிஸ்டன்ஸாக ஒரு 3 months 4 months வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதுதான் நம்மளோட மெயின் கோல். அது இல்லாமல் நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னா நம்ம பாடி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்குதுங்கும் போது அந்த ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்படியே நான் கண்டினியூ பண்ணிகிட்டே போயிடணும். என்னோட ஒரு ட்ரீம் வெயிட்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, என்னோட ஆக்சுவல் வெயிட், ட்ரீம் வெயிட் இல்லை, என்னோட ஆக்சுவல் வெயிட் என்னன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த வெயிட் நம்ம வர வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே போகலான்னு நினச்சேன். அதோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்துட்டு ஃபஸ்ட் நான் 10 கேஜி கம்மி பண்ணுறது என்னோடய ஃபஸ்ட் ஃபேஸாக நான் நினச்சேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் 10 கேஜிஸ் நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ண பிறகு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு தோணுச்சுன்னா, ஓகே இப்போ நான் மறுபடியும் ஒரே முட்டில் எக்ஸசைஸ், ஒரே முட்டில் சாப்பாடு, டயட் எல்லாமே ஒரே முட்டில் பண்ணிட்டேன்னா அது எவ்வளோ நாள் என்னால் பண்ண முடியும்? அது என்னையவே நான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்துட்டு அது சீக்கிரமாகவே இது எதோ ஒன்று விட்டுருவேன். இது ஒன்று விடும் போது எனக்கு டீமோட்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஃபெயில் ஆயிடும். அது கண்டிப்பாக எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா,
ஃபர்ஸ்ட் நான் ஏதோ ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு ஹேபிட் வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கணும் சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கான ஃபஸ்ட்டு பிளான் பண்ணப்போ ஈஸியான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் நான் சூஸ் பண்ணணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் திங் நான் ஓவர் வெயிட்டாக இருந்ததுனால நான் ஏதாச்சும் ரொம்ப ஹார்ஷாக பண்ண ஆரம்பித்தேன்னா என்னோட பாடியில் ஏதோ இன்ஜுரிஸ் ஆகிறக்கோ, நார்மல் வாக்கிங்கே நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக பண்ணாலே உங்களுக்கு இன்ஜுரிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி எடுத்தாக்கிட்ட கண்டிப்பாக இன்ஜுரிஸ் ஆக சான்சஸ் இருக்குது என்னோட வெயிட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹேபிட் பில்டிங் பண்ணுறதுக்காக நான் வாக்கிங்கை எடுத்தேன். எனக்கு 2 சாய்ஸ் இருந்துச்சு. ஒன்று வாக்கிங் இல்லை ஸ்கிப்பிங், ஜம்ப் ரோப். ஏன்னா ஜம்ப் ரோப்பு நான் சின்ன பத்திலேருந்து நிறைய பண்ணியிருக்கிறேன். நான் ஸ்போர்ட்ஸ் ஆடும்போதோ இல்லை ஸ்கூலில் இருக்கும்போதோ ஜம்ப் ரோப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அதனால நான் ஜம்ப் ரோப்பு இல்லை வாக்கிங் எடுக்கலாம்னு நினச்சேன். ஜம்ப் ரோப்னு நினச்சப்போ ஜம்ப் ரோப்புங்கிறதுக்கிட்ட வாக்கிங் ஜம்ப் ரோப் ரெண்டுமே எனக்கு ஈஸியாக தோணினாலும் வாக்கிங் தான் ரொம்ப கன்வீனியன்ட். ஏன்னா அது நேச்சுரலி என்னால் பண்ண முடியும் சொல்லி தோணுச்சு. அப்போது இந்த வாக்கிங் ப்ரோக்ராமை நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சப்போ நான் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணேன், ஒரு கிக் ஸ்டார்ட் பாயிண்ட் மாதிரி கொடுக்கணும். ஏன்னா அது எனக்கு அந்த வாக்கிங்கிறது வந்துட்டு ஹார்டாக இல்லை, என்னால் ஈஸியாக பண்ண முடியும்னு சொல்லி தோண ஆரம்பிக்கணும். அதனால ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் 2 வீக் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நார்மலாக முடிஞ்சப்பெல்லாம் வாக்கிங் போகிறது, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறது இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பிளான் என்ன தோணுச்சுன்னா, ஒரு கிக் ஸ்டார்ட் பாயிண்ட் மாதிரி கொடுக்கணும், ரொம்ப அக்ரெசிவாக கொடுக்கணும். அதே டைமில் எல்லாமே ஒரே முட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அதனால நான் வாக்கிங்கை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு வாக்கிங்கை டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் 30 டேஸ் நான் நடந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு டெய்லி 30 டேஸும் டெய்லி 5 கிலோமீட்டர்ஸ் நான் நடக்க ஆரம்பித்தேன். நடந்துகிட்டே இருக்கும்போது நான் ஃபுட் எதுவும் கண்ட்ரோல் பண்ணல, ஸ்வீட்ஸ் அதெல்லாமே நான் எதுவுமே நிறுத்தல, நார்மலாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த 30 டேஸ் நான் பண்ணி அந்த 5 கேஜிஸ் நான் நடக்க ஆரம்பித்தேன். எதுவுமே ஆக்டிவிட்டியே இல்லாதவன் ஒரு 5 கேஜிஸ் டெய்லி நடக்க ஆரம்பிக்கிறான், 30 டேஸ் கண்டினியூஸாக நடக்கிறான்னா அது ஒரு ப்ராசஸ்லேயே எனக்கு வந்துட்டு 2 கேஜி 3 கேஜி வரைக்கும் கம்மியாச்சு. இன்னொன்று என்னென்னா, நான் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணல இல்லைங்களா, நான் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணல, எதுவுமே கண்ட்ரோல் பண்ணல. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் என்ன இருந்துச்சுன்னா, ஓகே என்னோட மைண்டுக்கு ரொம்ப ப்ரெஷர் எதுவும் ஆகாமல் நான் கண்டினியூஸாகவே பண்ணிட்டு வந்துருந்தேன். அப்புறம் 1 மந்த் அந்த 30 டேஸ் 5 கிலோமீட்டர் வாக்கிங் சேலஞ்ச் முடிக்கும் போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஓகே நான் ஆல்ரெடி 3 கேஜி ரெடியூஸ் ஆகிருக்கிறேன், எதுவும் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணல. அதே டைமில் இதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் என்னோடய வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆக ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த 5 கிலோமீட்டர்ஸ் நடந்ததுனால எனக்கு நடக்கிறதுங்கிறது இப்போ எனக்கு ஹார்டாக தெரியல. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபஸ்ட்டு 5 டேஸ் 10 டேஸ் வரைக்கும் நான் நடக்கும்போது எப்படி இருக்குன்னா எனக்கு ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப டயர்ட்னஸ், சீக்கிரமாக டயர்ட் ஆகிறது எல்லாம் இருக்கிறது. 30th டே வரும்போது எனக்கு எந்த டயர்ட்னஸும் இருக்கல. டயர்ட்னஸ் இருந்துச்சு, ஆனால் ஃபஸ்ட்டு எவ்வளோ நாள் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சோ அந்த அளவுக்கு இருக்கல. எனக்கு இன்னொரு விதத்தில் எப்படி ஹெல்ப் ஆச்சுன்னா, இப்போ நான் நார்மலாக வீட்டுக்கிட்ட ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும் அது எதுவும் போகும்போது வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ ஓகே நான் வாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா இவ்வளோ நாள், சில 30 டேஸ் ஆனவ இருக்கும், இதை வாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ இந்த மாதிரி சின்னதாவது வாக்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடு ஏதாவது வாங்கிட்டு வரதா இருந்தாலும் வாக் பண்ணி போய் வாங்கிட்டு வர்றது, இல்லை செகண்ட் ஸ்டேஜில் எங்கள் வீடு இருக்குன்னா லிஃப்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணாமல் நடந்து ஸ்டெப்ஸ் ஏரியா போயிடுறது. ஆஃபீஸ்லேயும் அப்படி தான், ஏதாவது இருந்தால் ஸ்டெப்ஸ் ஏறி போயிடுறது லிஃப்ட் யூஸ் பண்ணாமல். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நானே எனக்கு தெரியாமே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சேஞ்சஸும் பண்ணிவிட்டு அதே டைமில் ஃபுட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக நான் ஃபுட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்ததே என்னோட 30 டேஸ் வாக்கிங் சேலஞ்ச் முடிஞ்ச வரைக்கு தான். அப்புறம் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நார்மலாக சாப்பிட்ணும், கரெக்டாக சாப்பிட்ணும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சாப்பாடு விட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நான் வெயிட் கம்மி பண்ணுறத விட அதிகமாக என்னோடய ஹெல்த்தையே நான் கம்மி பண்ணிடுவேன். என்னோடய ஹெல்த் அதே டைமில் லாஸ் ஆகுது. என் ஹெல்த்து ஃபிட்டாகவே இருக்கணும், இன்னும் பெட்டர் ஃபிட் ஆகிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன். அதனால் ஃபுட்டெல்லாம் ஒரே முட்டை நம்ம அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம், இல்லை சாப்பிடாமல் இருந்துட்டோம், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோ எந்த விதமான ஃபாஸ்டிங் அதெல்லாமே ட்ரை பண்ணாமல் ரெகுலராக பண்ணணும்னு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு ஸ்டார்டிங்கில் கொலஸ்ட்ரால் சில கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் லைட்டாக தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டப்பன்னு சொன்னாக்கா, நீங்கள் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஓரியன்டட் ஃபுட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே கம்மி பண்ணுங்கள், அது இல்லாமல் டெய்லி வாக்கிங் பண்ணுங்கள், இதெல்லாம் மெயினாக நீங்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள், அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால என்ன பண்ணேன்னா, நான் ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, சுகர் கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்வீட்ஸ் சாப்பிட்டாமல் இருந்தாலே நம்மளோட வெயிட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது வெயிட் லாஸ் வந்துட்டு மெயின் கேம் என்னென்னா, லைக் கேலரிஸ் இன் நம்ம எவ்வளோ கேலரிஸ் எடுக்கிறோமோ நம்ம கேலரிஸ் அவுட், நம்ம எவ்வளோ கேலரிஸ் நம்ம வெளியே ஸ்பெண்ட் பண்ணுறோம்.
அதுதான் மெயின். அது அப்படி பார்க்கும்போது ஸ்வீட்ஸ் தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கேலரிஸ் நமக்கு கொடுத்துரும். இப்போ நார்மலாக ஒரு சின்ன ஸ்வீட்டு குலாப் ஜாமுன் இது சாப்பிட்டாலே எனக்கு 200 300 கேலரிஸ் ஈஸியாக வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் என்ன பண்ணேன்னா அதான் ஸ்வீட்டு கம்மி பண்ண ஆரம்பித்தேன். சாப்பாடு அதுதான் சாப்பிட்ருந்தேன். ஆனால் ஸ்வீட்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த ஸ்வீட் ஐட்டமே நான் கம்மி பண்ண ஆரம்பித்தேன். காஃபி, டீ இந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறதா இருக்கட்டும், நார்மலாக ஏதாவது ஸ்வீட் சாப்பிடு ஏன்னா நார்மலாகவே பேசிக்காக நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அந்த ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்றது கம்மி பண்ணிகிட்டே வந்தேன். ஒன்ஸ் அந்த ஸ்வீட் சாப்பிட்றது கம்மி பண்ணிகிட்டே வந்தப்போ ஒரு ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சுன்னா, ஜங்க் ஃபுட்டோ எக்ஸ்ட்ரா ஃபுட் நான் சாப்பிட்றது கம்மி பண்ணிகிட்டே வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நாளைக்கு நான் வெறும் 3 வேளை தான் சாப்பிட்டுருந்தேன். காலையில், மத்தியானம், நைட். வெறும் 3 வேளைனா 3 வேளை தான். நடுவில் எந்த ஸ்நாக்ஸ் எடுக்கிறதோ, அது எக்ஸ்ட்ரா ஏதாவது சாப்பிட்றதோ அது மாதிரி எதுவுமே பண்ணல. கரெக்டாக இந்த 3 டைம் ஃபுட் சாப்பிட்டு வந்துட்டு இருந்தேன். அது கூடயே நான் டெய்லி வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாலும், நான் நார்மலாக பேசிக்காக சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வீட்டுக்கிட்டேயே பசங்க கூட விளையாடுறதாகட்டும், ஆஃபீஸ் போனப்போ ஸ்டேர் கேஸில் நடக்கிறதாகட்டும், வீட்டுக்கிட்டே இருக்கும்போது ஸ்டெப்ஸில் நடந்து செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் போகிறதாகட்டும், இதெல்லாம் பண்ணி என்னோடய வெயிட்டை வந்துட்டு நான் ரெடியூஸ் பண்ணேன் 10 கேஜிஸாக. என்ன இது மட்டுமே பண்ணியே உங்களுக்கு 10 கேஜிஸ் லாஸ் ஆச்சானா, நான் 10 கேஜிஸ் லூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்துட்டு 4 மந்த்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு திங் நான் எலிமினேட் பண்ணதே வந்துட்டு, நான் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ மாதத்துக்குள்ளேயே வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறது தான் நான் ஃபஸ்ட் எலிமினேட் பண்ணது. என்னோடய மைண்ட் செட் நான் பில்ட் பண்ணும்போது எப்படி பில்ட் பண்ணேன்னா, ஆமாம் நான் 1 மாதத்துல வெயிட் லாஸ் பண்ணிடணும், 2 மாதத்துல வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணல. ஏன்னா இப்போ நான் என் மைண்ட் செட்டை வந்துட்டு நான் 1 மந்த்தில் வெயிட் லாஸ் பண்ணணும், 2 மந்த்தில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 1 மந்த்தில் நான் வெயிட் லாஸ் பண்ணி மறுபடியும் செகண்ட் மந்த்தில் தேர்ட் மந்த்தில் வெயிட் ஏறிட்டேன்னா, அந்த 1 மந்த் நான் வெயிட் லாஸ் பண்ணேன் இல்லைங்களா, அந்த 1 மந்த்தே எனக்கு வேஸ்ட் ஆன மாதிரி தான். அதனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டைம் லைன் எதுவுமே இருக்காமல் 1 இயர்க்கான 1 இயரில் நான் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நிதானமாக குறையலாம், ஆனால் குறைஞ்சே ஆகணும். மறுபடியும் நான் வெயிட் ரீகெயின் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட மெயின் கான்செப்டாக இருந்துச்சு. அந்த கான்செப்ட் பிரகாரம் நான் ஃபஸ்ட்டு வாக்கிங் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டைம் லிமிட் எதுவுமே இல்லாமல் நான் நிதானமாக பண்ணுறதுனால எனக்கு எந்த ஒரு பர்டனும் இல்லை. நான் இந்த 10 கேஜிஸ் இந்த 4 மந்த்தில் லாஸ் ஆனாலும், அந்த 4 மந்த்தில் நான் 10 கேஜி லாஸ் ஆன எந்த மாதிரி பர்டனோ இல்லை எனக்கு ப்ரெஷரோ எதுவுமே இல்லாமல் தான் நான் அந்த வெயிட் லாஸ் பண்ணேன். இப்போது நம்ம அந்த 108 கேஜிஸ் இருக்கப்போ வீடியோ பார்த்தீங்க இல்லையா, இப்போ நான் 98 கேஜிஸ் இருக்கும்போது அதுக்கான எடுத்த ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் என்னோட கரண்ட் வெயிட் பார்த்தீங்க இல்லைங்களா, 98 கேஜிஸ் இருக்குது. இது டிசம்பர் 1 நான் எடுத்தது. இதுக்கப்புறமா நான் என்னோடய வெயிட் லாஸை இது வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வேண்டி நான் கண்டினியூ பண்ணி ஆகணும். ஏன்னா என்னோடய ஆக்சுவல் வெயிட் 80 to 85 அந்த மாதிரி தான். நான் என் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணது அட்லீஸ்ட் 80 to 85 அந்த வெயிட் ரேஞ்சில் வரணும்னு சொல்லிட்டு தான். அதனால இப்போ மறுபடியும் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியை இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு 1 மந்த்க்கான மறுபடியும் ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி எடுக்கிறேன். என்னோடய ஓவரால் கோல் வந்துட்டு 1 இயர். ஆனால் அந்த ஒரு சின்ன புஷ் கொடுக்குற மாதிரி ஒரு 1 மந்த்க்கான சேலஞ்ச் எடுத்துருக்கிறேன். அந்த சேலஞ்சில் நான் மறுபடியும் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுறேன், கரெக்டாக ப்ராப்பராக வெயிட் லாஸ் ஆகுறேனா இல்லையா, இதெல்லாமே ப்ரோக்ரஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.